இதுக்கு தான் ஆகஸ்ட் மாதத்தில் எந்த ஒரு ட்ரிப்புமே ஜெர்மனியில் வந்து பிளான் பண்ணக்கூடாது. வந்துட்டதோ இன்னொரு குட்டி ட்ராம் ஸோ இன்னொரு சின்ன ட்ராமில் போயிட்டு டெர்மினல் 3க்கு போகணும். ஓடினேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடினேன். காடு நடுவில் ரோடு. As well as to Terminal 3, concourses G, H and J. தேடி கண்டுபிடிச்சி டெர்மினல் 3க்கு வந்தாச்சு. ஃப்ளைட் பார்த்தேன், அது வந்து zone 35ல இருக்கான். నువ్వేంటి నీ ఫ్రెండ్ అన్నా నీకు అసలు నువ్వేంటి నువ్వు వస్తున్నావు నేను అక్కడి నుంచి చూస్తున్నా నువ్వేనా కదా అని చూస్తున్నా నేను నిన్ను సర్ప్రైజ్ చేయాలన్నా అయితే అది క్యాప్చర్ చేయలేదు. నువ్వు నన్ను కనిపెట్టేసావు. నేను కనిపెట్టే వాటర్ ఇక్కడ ఉండే వాటర్ తెచ్చుకుందామని వస్తున్నా నేను. మిషన్ కంప్లీటెడ్ బట్ కంప్లీటెడ్ మామూలు విషయం కాదు అసలు ఇది. ఇంత దూరం నుంచి నా కోసం ఫ్లాప్ ఏం కాదు. నేను ఇంకా చూసా నేను, లేకపోతే నువ్వు నన్ను ఎక్కడ ఎదుక్కుంటా ఈ జనాల్లో ఈ మందలో. ఏం చూడు వాటర్ బాటిల్ పెట్టుకుని అమ్ముకునే వాళ్ళగా ఉన్నా. సర్ప్రైజ్, దిస్ ఇస్ షాక్. ఓకే, మిషన్ కంప్లీటెడ్. ஹாப்பி ஜர்னி. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக. ஆனால் வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்துட்டு என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க, இவங்க தான் என்ன பார்த்தாங்க. ஸோ ஹவ் வாஸ் தி சர்ப்ரைஸ்? இட்ஸ் நாட் சர்ப்ரைஸ், இட்ஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இட்ஸ் ஷாக்கிங். ஓகே, ஸோ டைம் வந்து thank you everyone, thank you so much, I'm coming India. ஓகே. அண்ட் வந்து ஆக்சுவலாக அவங்களும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்காங்க, ஜெர்மன் குராடு, அண்ட் ஆல்சோ யூடியூப் சேனல். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ ஜெர்மனியில் ஹரிணி. ஃபாலோ ஜெர்மன் குராடு. ஹரிணியில் ஜெர்மனி. ஹரிணி ஜெர்மனியில் ஹரிணி. ஐ டோல்ட் கரெக்ட் ரைட். ஜெர்மனியில் ஹரிணி, ஜெர்மன் குராடு ஜெர்மனி. அண்ட் இங்க வந்து நான் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக என்னுடைய ட்ரெயின் வந்து 5:38க்கு ஃப்ளூக் ஹாஃப் அன் அதாவது ஏர்போர்ட்ல இருந்து இங்கேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு மாறி போகணும், பிடிக்க முடியும். சரி, ஓகே, பாய். Onto the handrails. Safe journey, bye. Diese Skyline bringt Sie zu Terminal 1, Bereiche A, B, C, Z und Flughafenbahnhöfe sowie zu Terminal 2, Bereiche D und E. This Skyline takes you to Terminal 1, concourses A, B, C. இப்போ நான் கிளம்பிட்டேன். இப்போ நான் வந்து டெர்மினல் 3ல இருந்து டெர்மினல் 1க்கு வந்துட்டேன். இங்க என்னுடைய ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும். இவ்வளோதான், இந்த vlog வந்து இதோட முடியுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஏர்போர்ட் வந்தாச்சு, சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கணும். இங்கே வந்து ஐசி ஏறிட்டேன். இந்த ஐசி ரொம்ப காலியாக இருக்குது. நான் வந்து அங்கேருந்து ஹேனோவர்லேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்தது. எங்கே இடமே இல்லாமல் கீழே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப காலியாக இருக்குது இந்த ஐசி. ஸோ எந்த சீட் வேணுமோ வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கலாம். ஸோ வரும்போது கடுப்பானது, போகும்போது ரிலாக்ஸாக தூங்கிட்டே போகிறேன். ஆனால் செம்ம டயர்டாக இருக்கேன். என்னோடய ஃபேஸில் மேபி தெரியுதான்னு தெரில, ஆனால் செம்ம டயர்ட். பட் ஆனால் எல்லாத்துக்குமே வர்த். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன்ற அந்த ஒரு கதை மாதிரி தான் இருக்கு. வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபன்னாக எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னமும் நான் வந்து என்னோட வீடியோஸில் வந்து அந்த ஃபன் பார்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஸோ மேபி நான் ஒரு குரூப்பாக இருந்தால் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கிளாக இருக்கிறதுனால நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் குமார், எதுவும் வரலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறதுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒர்க்கு வீடுன்னு இல்லாமல் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது உண்மையாக மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. அப்போ தான் வந்து ஓகே நான் வந்து ஃபாரினில் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டே வருது. ஏன்னா வந்து வேலைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இந்தியாவில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறேன், சமைச்சு சாப்பிட்றேன், இந்தியன் ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றேன், என்னோடய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ நான் வந்து வேலைக்கு மட்டும் ஜெர்மனியில் இருக்க மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஃபுல்லாகவே இந்தியா மைண்ட் செட் வந்துடுது. ஸோ அதனால் நானுமே இதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ்லாம் வந்து நிறைய போட போகிறேன். ஸோ மேபி உங்களுக்கும் வந்து நான் எப்படி வந்து என்னுடைய ட்ரிப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணுறேன், எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறேன்ற ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நம்ம ஒரு வீடியோவை போட்டுடலாம். எப்பயுமே லேட்டு தான். எப்போ தான் வந்து ட்ரெயின்லாம் வந்து ஜெர்மனியில் ஒழுங்காக சொன்ன டைமுக்கு வருமோ. மனுஷங்களை ரொம்ப அலைய வைக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே கடைசி பஸ்ஸு. இதுக்கப்புறம் எந்த பஸ்ஸுமே இங்கே இல்லை. இதுதான் கடைசி பஸ். இப்போ நான் போகிறதான் கடைசி பஸ். இதுக்கப்புறமா பஸ்ஸே இல்லை. இதோட அடுத்த நாள் காலையில் 4 o'clock தான் பை லக் இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டேன். ஸோ 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதாவது நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு பஸ் நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த பஸ் அவ்வளோ தூரம் தான் போகும். ஸோ அதனால் இங்கே வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். 10 ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் நான் நடக்காமல் சோம்பேறியாக வீட்டில் இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ நடக்கிறேன். பரவாயில்ல, நடக்கிறது நல்லது தான். அண்ட் நடக்கிறது உங்களுக்கு பழகிடும் நீங்கள் ஃபாரின் பண்ணீங்கன்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெர்மனிலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருந்த வரைக்குமே சேஃப் தான். கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருக்கணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கிரைம் ரேட் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு எல்லாமே சேஃபாக தான் இருந்திருக்கு. தெரியுதா, இதுதான் ரோடு. இந்த சைடு ஃபுல்லாக காடு, நடுவில் ரோடு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. இந்த பக்கம் தான் நான் வீட்டுக்கு போகணும். நைட்டு 10:20 ஆகுது, யாருமே இல்லை. அப்படியே இந்த இங்கிலீஷ் படத்தில் வர சீன் மாதிரியே இருக்கும். இதுதான். இப்படியே நான் இன்னும் நடந்து போகணும். இன்னொரு 1 கிலோமீட்டர் ஓரளவுக்கு வந்துட்டேன். ஐயோ, இது நான் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஓகே ஹரிணி நீ இவ்வளோ தைரியமானவளா அப்படின்னு சொல்லிட்டு நானே நான் பெருமையாக வந்து சொல்லிப்பேன். நைட்டில் ஜெர்மனியில் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து நான் தனியாக நடந்து போகிறேன். ஒரு வேன் வந்து நின்றுச்சு, அப்புறம் அது கிளம்பிடுச்சு. சும்மா இன்னைக்கு வந்து 4th August 2026. 4th August 2026 நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் 7 o'clock இங்கே லூனபர்க்லேருந்து பஸ் ஏறி லூனபர்க் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஐசியூ பிடிச்சி செல்லன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு செல்லலேருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ஐசியூ பிடிச்சி ஃப்ராங்க்ஃபர்ட் போய் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி போய் டெர்மினல் 3க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஐசிஇ பிடிச்சி டிலேலாம் ஆகி ஹேனோவர் வந்துட்டு ஹேனோவர்லேருந்து இன்னொரு டிலே ஆன ஐசிஇ பிடிச்சி லூனபர்க் வந்தேன். கடைசி பஸ்ஸை பிடிச்சி ஒரு இடத்துல, அது பேர் எனக்கு தெரியல, அங்கே இறங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் இந்த யாரும் இல்லாத ரோடில். போகிற வழியில் விஜய் ஆண்டனி, முருகர், சிவன் எல்லாரும் காப்பாற்றுவாங்க. பாட்டு கேட்டுனே போவோம். ஓகே பாய்.